தேவன் நல்லவர். கடந்த 5 மாதங்களாய் கண்மணியை போல நம்மை காத்தார். கடந்து வந்த பாதைகளில் எத்தனையோ வருத்தங்கள், எத்தனையோ போராட்டங்கள், ஏன் வாழ்கிறோம் என்ற கேள்விகள் எல்லாவற்றிலும் அவர் நமக்கு பதிலாக இருந்து ஒரு புதிய மாதத்தை தந்து ஒரு புதிய நாளையும் கர்த்தர் காண செய்து இம்மட்டும் கிருபையாய், ஆசீர்வாதமாய், ஜெயமாய், நேர்த்தியாய், ஒரு தகப்பனை காட்டிலும் ஒரு தாயை காட்டிலும் அதிகமாய் நேசித்து நம்ம ஆராதிக்கிற தேவன் நம்மை வழிநடத்தி கொண்டு வருகிறார். நம்ம ஆராதிக்கிற தேவன் எவ்வளவு பெரியவர். அவரை நேசிக்க, அவரை நினைக்கும் போதெல்லாம் நம்முடைய உள்ள மகிழ்கிறது. அவ்வளவு ஆச்சரியமாய் கர்த்தர் கடந்து வந்த பாதைகளை நடத்தினார். நிச்சயமாய் இந்த புதிய மாதத்தில் கர்த்தர் அப்படி நடத்துவார். தேவன் நமக்கு தந்த வார்த்தையை எல்லாரும் வேதத்திலிருந்து சத்தத்தை உயர்த்தி ஆண்டவர் சமூகத்தில் வாசிக்கலாம். எல்லாரும் வேதத்தை திருப்பிக் கொள்ளலாம். நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஸ்கிரீன்லேயே இருக்குது அந்த வசனம். ஓசியாவின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஓசியாவின் புத்தகம் எல்லாரும் சேர்ந்து ஒரு மனமா சத்தத்தை உயர்த்தி வாசிக்க போறோம். எல்லாரும் வாசிக்கலாம். பழைய ஏற்பாட்டில் 1051வது பக்கம், ஓசியா 2:15. அவிடத்திலிருந்து அவளுக்கு அவளுடைய திராட்சை தோட்டங்களையும் நம்பிக்கையின் வாசலாக ஆகோரின் பள்ளத்தாக்கையும் கொடுப்பேன். அப்பொழுது அவள் அங்கே தன் இளவயதின் நாட்களிலும் தான் எகிப்து தேசத்திலிருந்து வந்த நாளிலும் பாடினது போல பாடுவாள். ஒரு அருமையான வசனத்தை கர்த்தர் இங்கு ஓசியாவிலே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் கொடுக்கிறதை நம்ம பார்க்கிறோம். ஏன் ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இந்த வசனத்தை தருகிறார் என்றால், இஸ்ரவேல் கொஞ்சம் முரண்பாடாய் நடக்கிறது. தேவன் விரும்புகிறது போல நடக்கவில்லை. தேவனை ஆராதித்த ஜனம், தேவனை பின்பற்றி வந்த ஜனம் இப்பொழுது தேவனை விட்டு தூரமாய் போய் பாகால்களை பின்பற்றி பாகாலுக்கு ஆராதனை செய்து கொண்டிருக்கிறது. ஒரு விக்கிரக ஆராதனை செய்து கொண்டிருக்கிறது. இதை பார்த்த தேவன் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் வரைக்கும் அவர் கடிந்து கொள்கிறார் இஸ்ரவேல் ஜனங்களை. ஆனாலும் 14ஆம் வசனத்துல சொல்றாரு, நான் அவளுக்கு நயங்காட்டி அவளை வனாந்திரத்தில் அழைத்து கொண்டு போய் அவளோட பட்சமாய் பேசின்னு சொல்றாரு. நான் அவளை நயங்காட்டி நான் அவளை அழைத்து கொண்டு போய் நான் அவளோட பட்சமா பேசினேன். ஏன் தெரியுமா? அப்படியாவது என் அன்பை உணர மாட்டாளா? இஸ்ரவேலே, நீ மறுபடியும் இடத்துல திரும்பிட மாட்டியா? நான் அல்லவோ உன்னை எகிப்து தேசத்தில் அழைத்து வந்தேன். நான் அல்லவோ உன்னை அடிமைத்தனத்தை உன்னை மீட்டு கொண்டு வந்தேன். இப்படியெல்லாம் நன்மை செய்த என்ன நீ மறந்துட்டியேன்னு சொல்லி அந்த இஸ்ரவேல் ஜனத்திற்கு ஒரு நயங்காட்டுதல் தேவைப்பட்டது. ஏன் இந்த வசனம் அவள் என்று சொல்கிறது என்றால், அவள் என்பது சபையை குறிக்கிறது, மனவாட்டியை குறிக்கிறது. ஆகவேதான் அவள் என்று சொல்லப்பட்டிருக்கு. சபையாகிய நமக்கும் கூட ஒரு நயங்காட்டுதல் தேவைப்பட்டுச்சு. அதனாலதான் கல்வாரி சிலுவையில ரத்தத்தின் மூலமாய் நம்மை நயங்காட்டினார். நயங்காட்டி என்றால் பயங்காட்டுறது இல்லை. பயங்காட்டின் மாத்தி வாசிடக்கூடாது. நயங்காட்டினா எப்படியாயிலும் நம்முடைய அன்பை புரிஞ்சிராதா? எப்படியாயிலும் நம்ம அன்பை புரிஞ்சிராதா? சில கடைக்கு போய் நீங்க ஜாமான் வாங்க போறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஏதோ ஒரு பொருளை நீங்க விலை கேட்குறீங்க, அது விலை கொஞ்சம் கூட இருக்குதுன்னு நீங்கள் வச்சுட்டு வரணும்னு நினைக்கிறீங்க. அப்போ அந்த கடைக்கார் ஓடி வந்து சொல்வார், இல்லை இல்லை நீங்கள் இதை வாங்குங்க, இது 50% ஆஃபர் இருக்குது, நீங்கள் பாதி விலை கொடுத்தா போதுன்னு சொல்வார். ஏன் நயங்காட்டுறாங்க? ஒரு ஆஃபரில் நயங்காட்டுறாங்க. ஏன்னா அப்படியாவது இந்த பொருளை வாங்குறாங்களா, வாங்கட்டும்னு சொல்லி. அதை போல தேவன் இஸ்ரவேல் ஜனத்தை நயங்காட்டி கூப்பிடுறாரு. நீ மறுபடியும் என்கிட்ட வந்துரு, என் அன்பை நீ உணராம போனதென்ன, நீ என்னை விட்டு தூரமாய் போனதென்னு சொல்லி நயங்காட்டினாரு. சபைக்கும் கர்த்தர் நயங்காட்டினது மாத்திரமல்ல, இன்ன வரைக்கும் இந்நாள் வரைக்கும் நம்மை நயங்காட்டி கொண்டே இருக்கிறார். எப்படியாயிலும் அவர் அன்பு சபை உணராதா? எப்படியாயிலும் இன்னும் மறுபடியும் தேவரண்டே திரும்பாதா? ஏன் ஓசியா புத்தகம் எழுதப்பட்டது தெரியுமா? ஓசியா என்றால் மீட்பர் என்று அர்த்தம். ரட்சிக்கிற புருஷனாய், விடுவிக்கிற புருஷனாய் கர்த்தர் வெளிப்படுகிறதை உணர்த்துவதுதான் அந்த ஓசியா புத்தகம். ஏன் எழுதப்பட்டது தெரியுமா? வெளிதவறி போன இஸ்ரவேல் ஜனத்தை மீண்டும் தன்னண்டை திருப்ப வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் ஓசியா விட்டு சொன்ன இருதயத்தின் பாரம் தான் இந்த ஓசியா புத்தகம். ஆண்டுடைய அதிகமான அன்பை உணர வேண்டுமானால் இந்த ஓசியா புத்தகத்தை வாசிக்கும் போதெல்லாம் அடிக்கடி கண்கள் இருந்து கண்ணீர் வரும். எவ்வளவாய் தன் ஜனத்தை நேசிக்கிறார். இன்னைக்கு ஒரு பாடலை பாடினோம், பலவீனம் அறிந்து நம்மை நேசித்தாரு, நம்முடைய குறைகள் அறிந்து நம்மளை நேசித்தாரு. இந்த அன்பு எத்தனை பெரியது! எங்க வீட்டில் கொஞ்ச நாளைக்கு முந்தி பறவைகளை வளர்த்தோம். அப்போ அந்த பறவைகள் என்ன செய்யும்னா, ஒரு சின்ன பானைக்குள்ள போய் அதை முட்டை போட்டு வைக்கும். கொஞ்ச நாள் கழிச்சு நாங்கள் முட்டையெல்லாம் எண்ணுவோம். 5 முட்டை விட்டுருக்கு, 10 முட்டை விட்டுருக்கு அப்படின்னு சொல்லி எண்ணி 10 குஞ்சு வரப்போகுதுன்னு ஆசையாக எதிர்பார்த்துட்டு இருந்தா அதில் ஒரு 7-8 முட்டையை தூக்கி வெளியே போட்டு விட்டுரும். நான் எங்களுக்கு என்ன வேலைன்னா திரும்ப திரும்ப பானைக்குள்ளே போடுவோம். நாங்கள் பானைக்குள்ளே போடாது பானையை விட்டு வெளியே போடுவோம். அப்புறம் தான் ஒருத்தவங்க சொன்னாங்க, அந்த பறவைக்கு தெரியுமா இந்த முட்டையிலிருந்து குஞ்சு வராது, இது ஆரோக்கியமுள்ள முட்டை இல்லைன்னு. ஒரு கூ முட்டைன்னு தெரிஞ்சதுனால அது தூக்கி வெளியே போட்டுருது. அப்புறம் சில முட்டைகள் அப்புறமும் குஞ்சு பொறிச்சு வந்தா குஞ்செல்லாம்
கொன்னுட்டு தூக்கி தூர போட்டுரும். நான் நினைப்பேன், இந்த குட்டி பறவைகள் எவ்வளவு கொடூரமான பறவைகளா இருக்குது. ஒரு அன்பே இல்லை இந்த பறவைகளுக்கு. பார்க்க தான் சின்னதா இருக்குது, ஏன் இந்த குஞ்சுகள்லாம் கொத்தி கொள்ளுதுன்னு பார்த்தா, ஆரோக்கியமில்லாத குஞ்சுகளை வளரும் போதே கொன்றுமா, பிறந்த உடனே கொன்றுமா. அந்த தேவன் அன்பா இருந்தாரு, நம்முடைய தேவன் அன்பா இருந்தாரு. ஒரு நாள் உங்களை எண்ணி அவர் தூக்கி எறியலையே. எவ்வளவு ஆனந்தமாய் நம்மளை நேசித்தார், எவ்வளவு அன்பாய் பட்சமாய் நம்மளை பேசினார். இதான் 14 வசனத்துல சொல்றாரு, நான் வனாந்திரத்திலே நான் அவளை அழைத்து கொண்டு போய் அவளுக்கு நயங்காட்டி அவளோட நான் பட்சமாய் பேசினேன். ஆறுதல் அளிக்கிற தேவன் நம்மோடு பட்சமாய் பேசினதுனால இந்நாள் வரைக்கும் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். இதுதான் உண்மை. அவர் மாத்திரம் தன்னுடைய பட்சத்தையும் அன்பையும் ஆறுதலையும் இரக்கத்தையும் உங்களுக்கும் எனக்கும் வெளிப்படுத்தி இராவிட்டால் என்றைக்கோ நம்முடைய ஆத்துமா மௌனத்துல வாசமா இருந்திருக்கும். இந்நாள் வரைக்கும் ஜீவிப்பதன் ரகசியம் என்ன? இந்நாள் வரை சபை உயிரோடு இருக்க ரகசியம் என்ன? இந்நாள் வரை கர்த்தர் காத்து தப்பப்பன ரகசியம் என்ன? அவர் பட்சமாய் இருந்தார். அதனால் தாவீது சொல்லுகிறார், கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார். எத்தனை பேர் சொல்ல முடியும்? கரத்தை உயர்த்தி, கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார். நான் பயப்படே. மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? வியாதி என்ன செய்யும்? இந்த கண்ணீர் என்ன செய்யும்? இந்த ஏமாற்றம் என்ன செய்யும்? இந்த கசப்பு என்ன செய்யும்? ஏனென்றால் நான் ஆராதிக்கிற என் தேவன் என் பட்சத்தில் உண்டு. நான் ஆராதிக்கிற தேவன் என் பட்சத்தில் உண்டு. ரீகபனபோ சாந்துனா ரீகபலபர 5 மாதம் மாத்திரமல்ல, பிறந்த நாள் முதலாய், தாயின் கற்பத்தில் உருவான நாள் முதலாய், உருவேற்படும் நாட்களுக்கு முன்னமாய் உங்களையும் என்னையும் ஆதரவாய் அன்பாய் ஒரு அழைத்த தேவன் இம்மட்டும் கிருபையாய் நடத்தி வந்தாரே, கிருபையாய் நடத்தி வந்தாரே. அவர் மாத்திரம் பட்சமாய் நம்மோடு பேசியிருக்காவிட்டால் நாமும் என்றைக்கோ அழிந்து போயிருப்போம். வியாதி நேரத்தில் அவர் மருத்துவராய் வந்தார், கண்ணீர் வடிக்கும் போது அவர் நண்பனாய் வந்தார், ஆறுதலற்ற வேளையில் அரவணைக்கிறவராய் வந்தார், துக்கத்தின் வேளையில் ஆறுதல் கொடுக்கிறவராய் வந்தாரே. ஹல்லேலூயா. அத ஒரு பாட்டு உண்டு, வியாதி நேரத்தில் மருத்துவரே, துக்க வேளையில் ஆறுதலே, கோடும் வெயில் தானில் நிழல் அவரே, எந்த இயேசு நல்லவரே. ஓ, கொடுமையில போல பிரச்சனைகள், பாரங்கள், அகோரங்கள் நம்முடைய வாழ்க்கை சூழ்ந்த பொழுதெல்லாம் ஒரு நிழல போல கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில வந்தார். அதான் சொல்றாரு, நான் அவளுக்கு நயங்காட்டி அவளை வனாந்திரத்தில் அழைத்து கொண்டு போய் அவளோடு பட்சமா பேசினேன். ஏன் இப்ப பட்சமா பேசுறாரு? அப்படி நோக்கமெல்லாம் மறுபடியும் இஸ்ரவேல் அவர்கிட்ட திரும்பிடணும். அதே தான் தேவன் சபைக்குள்ளும் அவருடைய நோக்கம் என்ன? நீங்களும் நானும் அவரோட இன்னும் சேர்ந்துடணும், இன்னும் அவரை நேசிக்கணும், இன்னும் அவரை பட்சமா நம்ம சார்ந்து கொள்ளணும்னு கர்த்தர் விரும்புறாரு. இப்ப 14 வசனத்துல அப்படி சொன்ன தேவன் இப்போ 2ஆம் அதிகாரம் 15 வசனத்துல வாசித்தோம், அவளுக்கு அவளுடைய திராட்சை தோட்டங்களையும் கொடுப்பேன், நம்பிக்கையின் வாசலாக ஆகோரின் பள்ளத்தாக்கையும் கொடுப்பேன் அப்படின்னு சொல்றார். ஏன் திராட்சை தோட்டங்களை கொடுப்பேன்ங்கிறாருன்னா, திராட்சை தோட்டங்கள் என்பது ஒரு ஆசீர்வாதத்துக்கு அடையாளம், ஒரு செழிப்புக்கு அடையாளம். திராட்சை தோட்டத்துல பூ உண்டு, காய் உண்டு, கனி உண்டு, ரசம் உண்டு, நல்ல கனிகள் உண்டு. திராட்சை பழத்திலிருந்து எத்தனையோ மருந்துக்கான திராட்சை பழத்திலிருந்து மருந்துக்கான எத்தனையோ காரியங்களை தயாரிக்கிறாங்க. திராட்சை பழத்தை நம்ம ரொம்ப லேசாக தான் நினைக்கிறேன். இந்த திராட்சை பழம் ஒன்றும் ரொம்ப காஸ்ட்லி இல்லை, நினைச்சா வாங்கி சாப்பிட்ற அளவுக்கு ரொம்ப சீப்பாக தான் கிடைக்குது. ஆனால் அந்த திராட்சை பழத்திலிருந்து எவ்வளவோ மருந்துகள் தயாரிக்கப்படுகிறது, பியூட்டி கிரீம் தயாரிக்கப்படுகிறது, சரீரத்துக்கு ஸ்கின் டிசீஸ்க்கு தேவையான காரியங்களை தயாரிக்கப்படுது. அவ்வளோ நல்லது இந்த திராட்சை பழம். அப்போ ஆண்டவர் சொல்றார், ஏன் திராட்சை தோட்டத்தை கொடுப்பேன்? நான் உன்னை ஆசீர்வதிக்கிறதுக்கு அடையாளம். இம்மட்டு கர்த்தர் நம்ம இக்கட்டுக்கெல்லாம் கர்த்தர் விலக்கி காத்து நம்முடைய கிருபையால் இரக்கங்களால் முடிசூட்டி சுகம் என்கிற திராட்சை தோட்டத்தில் நம்மளை உட்கார வச்சிருக்கிறாரு. பெலன் என்கிற திராட்சை தோட்டத்தை தந்தாரு, ஆரோக்கியம் என்கிற திராட்சை தோட்டத்தை தந்தாரு, குடும்பம் என்கிற திராட்சை தோட்டத்தை தந்தாரு, சபை என்ற திராட்சை தோட்டத்தை தந்தாரு. ஏன்னா நான் உன்னை செழிப்பான, அதான் ஏசாயால வாசிக்கிறோம், செழிப்பான மேட்டில் என் நேசருக்கு ஒரு திராட்சை தோட்டம் இருந்துச்சு, உங்களை என்னை செழிப்பாய் மாற்றும்படி, உங்களை என்னை உயர்த்தும்படி. இன்னைக்கு பாடினது போல மேலே மேலே அவர் உயர வைத்து, அவர் உயர உயர நம்மளை பறக்க வைக்கிற தேவன், நம்மளை ஆசீர்வதிக்கிறவர், நம்ம எல்லையை பெரிதாக்குகிறவர். இனி ஏசைக்கு சித்தனா இல்ல, ரெகோபோத்தின் நாட்களை கத்த தருவதற்கு அடையாளமா நன்மையாகிய திராட்சை தோட்டத்தை, ஆசீர்வாதத்தின் திராட்சை தோட்டத்தை, செழிப்பான ஒரு திராட்சை தோட்டம் நான் உனக்கு கொடுப்பேன் சொல்லிட்டு சொல்றாரு. ஆகோரின் பள்ளத்தாக்கையும் நம்பிக்கையின் வாசலாக ஆகோரின் பள்ளத்தாக்க கொடுப்பேன். இது சிலருக்கு புரியாம இருக்கும். ஆகோரின் பள்ளத்தாக்க நீங்க புரியணும்னா
யோசுவாவின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 26 வசனத்தில் தான் நீங்கள் அதை வாசிக்க முடியும். நிறைய வசனங்களை வாசிக்கிறதுக்கு நேரம் எல்லாம் உங்களுக்கு ஸ்க்ரீனில் வந்துட்டே இருக்கும், பார்த்துக்கோங்க. யோசுவா 7ஆம் அதிகாரம் 26வது வசனத்தில் வாசிக்கிறோம். ஆயி பட்டணத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் ஜெயிக்க முடியாமல் தோற்று போயிடுறாங்க. அப்போ யோசுவா ஆண்டவர்கிட்ட போய் கேட்குறாரு, ஆண்டவர் ஏன் நாங்கள் தோற்று போயிட்டோம் அப்படின்னு கேட்கும்போது ஆண்டவர் சொல்கிறாரு, ஆகான் என்பவன் சாபத்தீடானதில் சிலதை இச்சித்து எடுத்துக்கொண்டான் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ உடனே யோசுவாவும் ஜனங்களும் இஸ்ரவேல் ஜனங்களும் இந்த ஆகானையும் அவன் கொண்டு வந்த அவன் திருடில எடுத்துக்கொண்ட எல்லா பொருட்களையும் அவருடைய குடும்பத்தையும் கூட கொண்டு வந்து கல்லெறிஞ்சி கொன்று அவனை சுட்டரிச்சு அந்த ஒரு பெரிய கற்குவியல் அது மேலே வச்சிடறாங்க. அது பேர் தான் ஆகோர் பள்ளத்தாக்கு. அப்போ ஆகோர்னா என்ன அர்த்தம்? துக்கம்னு அர்த்தம். ஆகோர்னா என்ன அர்த்தம்? கலக்கம்னு அர்த்தம். ஆகோர்னா துயரோன்னு அர்த்தம். இப்படி துக்கமாக இருக்கிற ஆகோர் பள்ளத்தாக்க, கண்ணீருக்கு அடையாளமாக இருக்கிற ஆகோர் பள்ளத்தாக்க, கலக்கத்துக்கு அடையாளமா இருக்கிற ஆகோர் பள்ளத்தாக்க நம்பிக்கையின் வாசலா மாற்றுவேன், நம்பிக்கையின் வாசலா மாற்றுவேன். கடந்து வந்த சூழ்நிலைகள்ல, கடந்து வந்த பாதைகளில் எத்தனையோ பள்ளத்தாக்குல நீங்க கடந்து வந்திருக்கலாம். அது உபத்திரவத்தின் பள்ளத்தாக்கா இருந்திருக்கலாம், அது பலவீனத்தின் பள்ளத்தாக்கா இருந்திருக்கலாம், அது மரண இருளின் பள்ளத்தாக்கா இருந்திருக்கலாம், அது வியாதி என்கிற அகோரத்தின் பள்ளத்தாக்கா இருந்திருக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, நம்பிக்கையின் வாசலா அது மாறும். இந்த 6வது மாதத்துல அந்த பள்ளத்தாக்கு, ஆகோரின் பள்ளத்தாக்கு, அது நம்பிக்கையின் வாசலா மாறும். எங்கெல்லாம் நம்பிக்கை இழந்து போயிருக்கிறீங்களோ, இனி நடக்காது, இனி முடியாது, இனி என்னால இந்த காரியத்தை நினைச்சு பிரயோஜனமே இல்லைன்னு நீங்கள் முற்றுப்புள்ளி வைத்த காரியத்துல கூட நம்பிக்கைக்கு ஆதாரமாயிருக்கிற இயேசுவை பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறேன். நமக்கு ஒரு நித்திய நம்பிக்கை உண்டு. அவர்தான் இயேசு, அவர்தான் இயேசு. அந்த நம்பிக்கைக்கு எழுத்து 3 எழுத்து, ஆனா அது பவர்ஃபுல்லான வார்த்தை. அந்த இயேசு என்கிற நம்பிக்கையின் நாயகனை உங்கள் வாழ்க்கையில் அவரை உறுதியாய் பிடித்துக் கொள்ளுங்கள். அவரை பிடிக்க பிடிக்க வாசல்கள் திறந்து கொண்டே இருக்கும். உங்கள் வியாதிகள் மாறிக்கொண்டே இருக்கும், உங்க பலவீனங்கள் மாறிக்கொண்டே இருக்கும். நம்பிக்கை இல்லாத இடத்துல உனக்கு ஒரு நம்பிக்கை தரும்படி சில பள்ளத்தாக்குகளை, இதுவரை கடக்க முடியாமல் அழுது அழுது நின்ற சில அழுகையின் பள்ளத்தாக்குகளை கர்த்தர் இந்த புதிய மாதத்துல, இந்த புதிய நாளில நம்பிக்கையின் வாசலாய் கர்த்தர் மாற்றுகிறார். ரீகா பாபா பாபா ராபா. நம்பிக்கை தரும்படி, நம்பிக்கை தரும்படி கர்த்தர் இந்த வார்த்தை உன்னோடு பேசுகிறார். நீதிமொழியில் சொல்லப்பட்டது போல உனக்கு நம்பிக்கை கர்த்தர் மேல் இருக்கும்படி இன்றைய தினத்துல இவைகளை உனக்கு தெரியப்படுத்தி கொண்டு இருக்கிறார். அதிகமாய் நம்பிக்கையை குறித்து பேசுவதற்கு எனக்கு நேரம் இல்லாவிட்டாலும் ஒரு சில காரியத்தை சொல்லி நான் கடந்து போகிறேன். யோபுவின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 7வது வசனத்துல வாசிக்கும் போது அந்த ஒரு வசனத்தை வாசிக்கிறீங்களா? யோபு 14:7. ஒரு மரத்தை குறித்தாவது நம்பிக்கை உண்டு, அது வெட்டி போடப்பட்டாலும் திரும்ப தழைக்கும், அதன் இளங்கிளைகள் துளிர்க்கும். இதுல வாசிக்கிறோம், யோபு சொல்றாரு, ஒரு மரத்தை குறித்து எனக்கு நம்பிக்கை இருக்குது ஆண்டவரே. ஆனா இப்படி மறைமுகமா யார சொல்றாருன்னா தன்னை சொல்றாரு. ஒரு மரத்தை பார்க்கும் போது எனக்கு நம்பிக்கை வருது. ஏன்னா அது அடிக்கட்ட செத்து போனாலும், அது பட்டு போன மாதிரி இருந்தாலும், தண்ணீரின் வாசனை படும்போது அந்த மரம் செழிக்கும், துளிர்க்கும், தழைக்கும். ஆனா எனக்கு நம்பிக்கை இல்லை ஆண்டவரே. ஏன்னா என் உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் எனக்கு வியாதி. வீட்டில் 10 பிள்ளைகளை அடக்கம் பண்ணியாச்சு, மனைவியும் ஆதரவா இல்லை, துணை செய்வார் யாரும் இல்லை, தேற்றுவார் யாரும் இல்லை, தைரியப்படுத்துவார் ஒருத்தரும் இல்லை ஆண்டவரே. ஒரு மரத்தை பார்க்கும்போது இருக்கிற நம்பிக்கை கூட எனக்கு இல்லை. ஆனால் அந்த மரத்துக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிற. என்ன நம்பிக்கை? தண்ணீர் பட 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 அது தழைக்கும், அது துளிர்க்கும், அது மறுபடியும் அது ஸ்தானத்தில் செழிப்பா எழும்பும். அப்போ நான் சொல்றேன், ஒரு மரத்துக்கு ஒரு சாதாரண ஒரு தண்ணீர் படும்போது அது கிளைகள் விட்டு அது படர்ந்து அது செழித்து வளருமானால், நம்பிக்கை அற்று போய் இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில ஆராதனை என்கிற தண்ணீர், அந்த ஆவியானவர் என்கிற ஜீவ தண்ணீர், அந்த துதி என்கிற தண்ணீர் நம்முடைய வாழ்க்கையில பாயும் போது அந்த தண்ணீரின் வாசனை வாழ்க்கையில வந்து நம்பிக்கையற்ற சூழ்நிலையில, நம்பிக்கை செத்து போன, நம்பிக்கை அற்று சொல்றதை விட நம்பிக்கையெல்லாம் செத்து போன சில சூழ்நிலைகள்ல இந்த ஜீவ தண்ணீராகிய ஒரு நீரூற்று பட 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 அது திரும்ப தழைக்காதோ, அது திரும்ப எழும்பாதோ, அது திரும்ப தன் ஸ்தானத்துல உயராதோ? நிச்சயமாய் உயரும். ஒரு மரத்துக்கே ஒரு நம்பிக்கைனா பார்த்து பார்த்து அவரை சாயலாய் உருவாக்கினாரே, அவரை சாயலாய் உருவாக்கினாரே. ரீபா பாபா, அவர் நம்மை கைவிட்டு விடுவாரோ? ஒரு மரத்துக்கு நம்பிக்கை இருக்குமானால் ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கும்படி கொல்கதா மரத்தில் நமக்காக ஏற்றப்பட்ட கல்வாரி நாயகனாம் இயேசு என்கிற கதாநாயகன் நமக்கு நம்பிக்கை நாயகன். இயேசு நம்பிக்கை நாயகன். அவர் சாதாரணமானவர் அல்ல.
அவர் சர்வ லோகத்துக்கும் அதிபதியாயிருக்கிறா. ஓ ரீபா பாபா சாந்துனா மனமா ரீகபாலபா. ஆவியானவர் என்கிற தண்ணீர் உங்க வாழ்க்கையில பாய பாய ஒருவேளை இன்னைக்கு புதிதாக ஆலயத்துல வந்து உட்கார்ந்து கர்த்தரை ஆராதித்துக் கொண்டிருக்கலாம். இந்த சத்தத்தை கேட்கும் போதே கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில சில விடுதலைகளை தருவாராக. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, அதான் யோபு சொல்றார், ஆண்டவரே ஒரு மரத்தை விட மோசமா போச்சு என் வாழ்க்கை, ஆனாலும் 42ஆம் அதிகாரம் யோபின் தலையெழுத்தை மாற்றவில்லையோ அதே போல உங்க வாழ்க்கை மாறும். நம்பிக்கையை விட்டுறாதீங்க. இயேசுக்குள்ள நம்பிக்கை, மனுஷனுக்குள்ள அல்ல. அவங்க செய்வாங்க, இவங்க செய்வாங்க, அவங்க உயர்த்துவாங்க, நோ 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 இல்ல. இயேசுதான் அந்த நம்பிக்கை, இயேசுதான் அந்த நம்பிக்கை. வேதத்துல நம்பிக்கையில தோற்று போன நிறைய பேர் உண்டு. அப்போஸ்தலர் 27:25 வாசிக்கிறோம், தப்பி பிழைப்போம் என்கிற நம்பிக்கை போயிட்டுங்கிறார் பவுல். அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாமே முடிச்சிட்டாங்க. தப்பி பிழைக்க மாட்டோம், இனிமே எங்களுக்கு பிழைப்பே இல்லை, எங்களுக்கு நம்பிக்கை போயிடுச்சே, நம்பிக்கை போயிடுச்சே. நிறைய பேர் வியாதியில மறிக்கிற காரணம் என்ன? நம்பிக்கை போயிடுச்சு. நம்பிக்கையை விடும்போது நம்ம வாழ்க்கையில பல காரியங்களை நம்ம தோற்று போகிறோம். அவங்களுக்கு தப்பி பிழைப்போங்கிற நம்பிக்கையே இல்லை. ஆனால் பவுல் என்கிற தேவ மனுஷன் அந்த படகுல இருந்ததுனால, அந்த கப்பல்ல இருந்ததுனால ஆண்டவர் அந்த கப்பல் மூழ்காதபடி காத்தார். இயேசு மாத்திரம் உங்கள் நம்பிக்கையா இருப்பார். ஆனால் உங்கள் வாழ்க்கையாய கப்பல் மூழ்காதபடி, பலவீனத்தில் அது மூழ்காதபடி, மரண கண்ணில் அது மூழ்காதபடி காக்கிற ஒரு நல்ல தேவன் உண்டு. லாசருவை குறித்து நம்ம வாசிக்கும் போது யோவான் எழுதின சுவிசேஷத்துல வாசிக்கிறோம், மார்த்தாள், மரியாள், லாசரு 3 பேர் தான் இருக்கிறாங்க. ஒரு குட்டி குடும்பம், அன்பான குடும்பம், ஆண்டவரை நேசிக்கிற ஒரு நல்ல குடும்பம். அந்த வீட்டில் ஒரு மரணம். வேதம் சொல்கிறது லாசருவும் இயேசுவும் ரொம்ப சிநேகித்தாருன்னு எழுதப்பட்டிருக்குது. ரொம்ப ஃப்ரெண்டா லாசருவும் ஏசப்பாவும். அந்த ஃப்ரெண்டுக்கு இப்போ மறிச்சு 4 நாள் ஆயிட்டு ஏசப்பா எட்டி கூட பார்க்கல. ஆனால் 4 நாள் கழிச்சு போய் கேட்குறாரு, எங்கே வைத்தீர்கள் அவனை, எங்கே வைத்தீர்கள்? நம்மன்னா என்ன சொல்லுவோம், அவனை எங்கே வச்சா என்ன உமருக்கு? 4 நாள் கழிச்சு வந்து தெரியாத மாதிரி எங்கே வச்சீர்கள் கேட்க நம்ம நினைச்சு சொல்லுவோம். ஆனால் மார்த்தாள் கூட்டிட்டு போய் காமிச்சாங்க. ஆனால் சொல்றாங்க, ஆண்டவரே 4 நாள் ஆயிட்டு ஆண்டவரே, நான் அருமை ஆண்டவரே, என் தம்பி தான் ஆண்டவரே, ஆனாலும் நான் அருமை ஆண்டவரே, உலகம் பார்த்தீங்களா, உலக அன்பை பார்த்தீங்களா? அப்படித்தான் தேவனுடைய பிள்ளைகளே. இன்னைக்கு கூட ஒரு பாட்டு பாடினால, பாவம் செய்ய காலம் கேட்ட துரோகினா, இந்த வரியை போல என்னை உடைச்ச வரியே இல்லை. இந்த பாடல் எழுதின நல்ல பரிசுத்தவானுக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். அவர் காயப்படுத்துகிற செயலை செய்த நாள் உண்டு, அவரை காயப்படுத்துகிற வார்த்தை பேச நாள் உண்டு. ஆனாலும் பாவம் செய்ய காலம் கேட்டாலும் அவர் நம்மை நேசித்தார், அன்பா இருந்தார், இரக்கமா இருந்தார், உருக்கமா இருந்தார். இப்போ மார்த்தாள் சொல்றாங்க, ஆண்டவரே 4 நாள் ஆயிட்டுப்பா, நாரும் ஆண்டவரே இப்போ என்ன செய்ய போறீங்க ஆண்டவரே, எதுக்குப்பா இங்க வந்து நிக்கிறீங்க, கல்லறையில கல்ல வேற தள்ள சொல்லிட்டீங்க ஆண்டவரே, இப்போ என்ன நடக்க போகுது? ஆண்டவர் சொல்ல, லாசருவே வெளியே வா என்று சொன்ன போது அதே கல்லறையின் வாசல் ஒரு நம்பிக்கையின் வாசலாய் மாறியது. அதே கல்லறையின் வாசல் ஒரு நம்பிக்கையின் வாசலாய் மாறியது. எங்கே முடிந்தது என்று நினைக்கிறீர்களோ, எங்கே முடியாது என்று நினைக்கிறீர்களோ, அங்கே ஒரு புதிய தொடக்கம் தேவனால் தரப்படுகிறது. அங்கே ஒரு புதிய தொடக்கம். அடிக்கடி சொல்வேன், நம்முடைய வாழ்க்கை இன்றைக்கு எழுதப்பட்டதல்ல, அவருடைய பொற்கரத்தால சிலுவையில தீர்மானிக்கப்பட்டது நம்முடைய வாழ்க்கை. அம்மா அப்பா பார்த்து வச்சது வாழ்க்கை அல்ல, நம்முடைய கணவன் கொடுத்தது வாழ்க்கை அல்ல, மனைவி தந்தது வாழ்க்கை அல்ல. இயேசு, நீங்களும் நானும் ஆராதிக்கிற அந்த இயேசு கல்வாரி சிலுவையில நம்முடைய வாழ்க்கையை தீர்மானித்து விட்டார். அதனால தான் இன்ன வரைக்கும் ஜீவனோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. அதே போல 1 ராஜாக்கள் 17:10 வாசிக்கிறோம். அங்க சாரிபாத்னு ஒரு விதவை இருக்கிறாங்க. ஏற்கனவே தேசத்துல பஞ்சம், மழை இல்லாத ஒரு சூழ்நிலை. அவங்க சொல்றாங்க, ஒளிமுக வாசல்ல வந்து நிற்கிறாங்க, சாப்பிட்றதுக்கு ஒன்றும் இல்லை, இப்போ சாப்பிட்றதுக்கு இருக்கு, அடுத்த நேரம் சாப்பிட்றதுக்கு ஒன்றும் இல்லை. எலியா அப்பதான் வராரு. எலியாட்ட சொல்றாங்க, நானும் என் பிள்ளையும் சாப்பிட்டு செத்து போறதுக்காக விறகுகளை பொறுக்கி கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த அம்மாவுக்கு சாகணும்னு ஆசை இல்லை, வாழணும்னு தான் ஆசை. ஆனா ஒன்று, அடுத்த நேரம் உயிரோட இருந்தா யார்ட்டையாவது கையேந்திர நிலைமை வந்துடும்ல அப்படின்னு அந்த அம்மா ஜென்ட்லா இதோட செத்து போயிடுவோம், நம்ம போய் ஏன் யாற்றையாவது கையேந்தணும் அப்படின்னு நினச்சி அந்த அம்மா நினைக்கிறாங்க, இப்போ இருக்கிறத சாப்பிட்டு செத்து போவோம், வாழணும்னு ஆசை தான், பிள்ளையும் அவங்களும் சுகமாக இருக்கணும்னு ஆசை தான், அநேக நாட்கள் ஜீவனோடு இருக்குன்னு ஆசை, ஆனால் முடியலையே, அதான் நம்பிக்கை போயிடுச்சு. ஏன் இங்கே சாகணும் முடிவெடுத்தாங்க? பார்த்தா அந்த அம்மா ஒரு பக்தியுள்ள அம்மா மாதிரி தான் தெரியுது. இல்லைன்னா எப்படி ஆண்டவர் எலியாவை அனுப்புவார்? ஆனா இந்த சூழ்நிலை கூட நம்பிக்கை போனனால அவங்க சாகிறத தவிர இதுல வேற வழியே இல்லைன்னு நினைச்சாங்க. கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்பிக்கை இல்லாம அவங்க கால்கள் இந்த காலை வேளையில ஆலயத்துல வந்திருக்குன்னா நம்பிக்கை தருகிற தேவன் இயேசு உண்டு. நம்பிக்கை தருகிற தேவன் இயேசு உண்டு. இயேசுதான் உங்க நம்பிக்கை. பலவீனத்துல அவர் உங்கள் நம்பிக்கை, கண்ணீர்ல உங்கள் நம்பிக்கை, முடியாதென்ற சூழ்நிலையில் அவர் நம்பிக்கை. ஒரு கூட்டம் நடந்து கொண்டிருந்த போது ஒரு போதகர் கேட்டாராம், யாராவது பைபிள் இல்லாம வந்தீங்கன்னா கொஞ்சம் எஞ்சி நில்லுங்க அப்படின்னு. ஒரே ஒரு
வாலிப பிள்ளை எந்திரிச்சு நின்னா. அப்போ அவளுக்கு பைபிளை கொடுத்தாரு. அவளும் உட்காந்து வசனத்தை கேட்டா. அவளும் போயிட்டாரு, அந்த பாஸ்டரும் போயிட்டாரு. வீட்டுக்கு போன பிற்பாடு அந்த பாஸ்டருக்கு தூக்கமே வரலையா. ஐயோ, அந்த பிள்ளை பரிதாபமா எழும்பி நின்னாலே, அவளுடைய ஆடையே அவள் ஏழ்மை நிலையில இருக்கிறத காட்டுதேன்று அந்த பாஸ்டருக்கு ஃபோன் பண்ணி கேட்டாராம், அந்த பாப்பா யாரு, பைபிள் இல்லைன்னு சொல்லி எழும்பி நின்னாலே பாப்பா யாருன்னு. அப்போ அவங்க சொன்னாங்களாம், ஒரு விக்கிரகத்தை ஆராதிக்கிற குடும்பத்திலிருந்து சமீபத்தில் ரட்சிக்கப்பட்டு ஆலயத்துக்கு வந்து கொண்டு இருக்கிறா, மிகவும் கஷ்டப்பட்ட ஒரு பிள்ளை, அவளுக்கு ரொம்ப ஒரு தரித்திரம் அவங்க குடும்பத்தில் அப்படின்னு சொன்னபோது அந்த பாஸ்டர் சொன்னாராம், நான் அவளை திருமணம் பண்ணிக்கிறேன். அவர் பேச்சுலர், அவர் கல்யாணம் ஆகாமல் இருந்ததுனால நான் அவளை திருமணம் பண்ணிக்கிறேன்னு. அன்னைக்கு திரும்ப அவங்க 2 பேருக்கும், அந்த ஏழ்மை பொண்ணுக்கும் அந்த பாஸ்டருக்கும் கல்யாணம் ஆகுது. இன்றைக்கு 2 பேரும் சேர்ந்து கர்த்தருடைய ஊழியத்தை உண்மையாய் செய்து கொண்டிருக்கிறார்கள். நம்பிக்கை எங்கே முடிகிறதோ அங்கே ஒரு புது தொடக்கம் உண்டு. நம்பிக்கை முற்றுப்புள்ளி வைக்கப்பட்ட இடத்துல கர்த்தர் ஒரு புது தொடக்கத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவார். நம்பிக்கை, இயேசுதான் நம்பிக்கை. இன்னைக்கு இந்த 6வது மாசம் முதல் நாள்ல இருந்து சொல்லணும், இயேசு என்னை வாழ வைப்பார், என்னை தூக்கி எடுப்பார், நான் பெருகுவேன், நான் படருவேன், நான் கனி கொடுப்பேன், நான் தேவனுக்காய் வாழுவேன், நானும் என் பிள்ளைகளும் தேவனுக்காய் நிற்போம், நான் சுகமாய் இருப்பேன், நான் வாழ்ந்திருப்பேன். இது அந்நிய கண்களும் பார்க்கும், என் சொந்த கண்ணும் பார்க்கும். இன்னைக்கு ஒரு பாட்டு பாடணும், என் மேல் அவர் கரமும் சத்துரு மேல் அவர் சினமும், அறியப்படுகிற நாட்கள் வருமல்ல, அது வந்துவிட்டது. அறியப்படுகிற நாட்கள் வந்துவிட்டது. இவ்வளவு நாள் கர்த்தரை ஆராதித்தது வீணா இருக்குமோ? இவ்வளவு நாளும் தேவனுக்காய் பட்ட பிரயாசங்கள், இவ்வளவு நாளும் தேவனுக்காய் கொழுந்த வைராக்கள் வீணா இருக்குமோ? கர்த்தர் அந்த நல்ல நாட்களுக்குள் கர்த்தர் நம்மளை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார். நம்பிக்கை விட்டுறாதீங்க. கர்த்தர் நம்மளை வாழ வைக்கிற நல்ல தேவனை நம்ம சேவிக்கிறோம். இப்பதான் பிரசங்கத்துல கடைசி பாயிண்ட சொல்லி முடிக்க போறேன். இப்போ ஆண்டவர் ஆகோரின் பள்ளத்தாக்க நம்பிக்கையின் வாசலா மாற்றிட்டாரு. இப்ப மாற்றுறதால இப்ப பாட்டு இப்ப எப்படி பாடுறாங்களா, தன் இளவயதின் நாட்களிலும் தான் எகிப்து தேசத்திலிருந்து வந்த நாளிலும் பாடினது போல பாடுவேன். இளவயதின் பலனோடு, ஒரு இளவயதின் ரத்தம் சொல்லுவாங்கல்ல, இளவயதின் ரத்தத்துல பாடுனா எப்படி பாடுவோமோ அப்படி பாடுறாலாம். அது எப்படி உருவகப்படுத்தப்பட்டிருக்கிறது, அது எகிப்து தேசத்திலிருந்து வந்த நாளிலும் பாடினது போல பாடுவாள். ஏன்னா பள்ளத்தாக்கு இப்ப நம்பிக்கையா மாறிற்று. ஆகோரின் பள்ளத்தாக்கு இப்ப நம்பிக்கையின் வாசலா மாறிற்று. அதனால இப்ப ஒரே பாட்டு வாயில, ஓ தேவனுடைய பிள்ளைகளை ஆராதிக்க ஆராதிக்க ஆராதிக்க, பாட பாட பாட, கர்த்தரை துதிக்க துதிக்க சில கட்டுகள் உங்க வாழ்க்கையில உடைந்து கொண்டே இருக்கும். ஆராதனை என்பது ஒரு பெரிய ஆயுதம். இந்த ரகசியம் தெரியாதவங்க தான் 3வது பாட்டுக்கு வருவாங்க. இந்த ரகசியம் தெரிஞ்சா பாட்டுக்கே வரணும். ஒரு பாட்டுல ஒரு வரி கூட மிஸ் ஆகக்கூடாது. பாடலும் துதியும் ஆராதனையும் உயிரோடு உயிரா கலக்கணும். அவரை பாடாம இருக்கவே முடியாது. ஏன் அதான் சொல்றல, இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் சொல்றாரு. பாட்டுல நிறைய விடுதலை வச்சிருக்கிறாரு. ஆராதிக்கும் போது கர்த்தர் விடுதலையை தர்றாரு. ஆராதிக்கும் போது சிலரால கர்த்தரை நல்லா துதிக்க முடியறது இல்ல, கர்த்தரை வாயை திறந்து ஆராதிக்கிறது இல்ல. பார்வையாளர்களா ஏதோ இந்த கிரிக்கெட் ஸ்டேடியத்துல உட்கார்ந்த மாதிரி உட்கார்ந்துட்டு போறதெல்லாம் ஆராதனை இல்ல. இது என்டர்டைன்மெண்ட் அல்ல, இது பொழுதுபோக்குக்கு வருகிற ஸ்தலம் அல்ல. இது ஜீவனுள்ள நாளெல்லாம் தேவனுடைய ஆலயத்திலே அவரை பாடும்படி நம்மை தெரிந்து கொண்டாரு. ஆராதி தேவ பிள்ளையே, ஆராதி. இந்த வாக்கு தத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற வேண்டுமானால் சில கண்ணீரின் பள்ளத்தாக்குகள், சில கலக்கத்தின் பள்ளத்தாக்கள் உன்னுடைய வாழ்க்கையில நம்பிக்கையின் வாசலாய் மாற வேண்டுமானால் நீ ஆராதிக்க 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 உன் சூழ்நிலை மாறிக்கொண்டே இருக்கும். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன தெரியுமா, சவுல ராஜாவாக்குனது தேவனுக்கும் பிடிக்கல, சாமுவேலுக்கும் பிடிக்கல. இப்போ ஆண்டவர் சாமுவேல்கிட்ட சொல்றாரு, சாமுவேலே நீ போய் தாவீதை ராஜாவை அபிஷேகம் பண்ணுங்க. அப்போ சாமுவேல் சொல்றாரு, என்னப்பா சவுல் ராஜாவா இருக்கும் போது என்ன போய் திடுதுப்புடு நீங்க தாவீதை போய் அபிஷேகம் பண்ணிட்டு வா அப்படின்னா தெரிஞ்சா கொண்டு போட்டுருவான்ல என்னைய அப்படின்னு சொல்லி சாமுவேல் சொல்றாரு ஆண்டவற்ற. அப்ப ஆண்டவர் சொல்வாரு, காளை உன் கையில பிடித்து கொண்டு போ, நீ அவன் கேட்டான்னா சொல்லு, நான் பலியிட வந்தேன்னு சொல்லு, நான் ஆராதிக்க வந்தேன்னு சொல்லு, நான் தேவனை துதிக்க வந்தேன்னு சொல்லு. அந்த காளை எதற்கு அடையாளம்? ஒரு ஆராதனைக்கு அடையாளம், ஒரு துதிக்கு அடையாளம். அந்த பழைய ஏற்பாட்டு நாட்களில யாராவது காளையை கையில பிடித்து கொண்டு போனா, ஆலயத்துக்கு நேரா போனா பலியிட வந்திருக்கிறாங்கன்னு சொல்லி அவங்கள தொடக்கூடாதான். ஒரு பாதுகாப்பு, ஆராதனையில ஒரு பாதுகாப்பு. அப்ப காளை என்பது ஆராதனைக்கு ஒப்பிட்டு பேசுறேன். உங்களுக்கு விரோதமா எத்தனை சத்துருக்கள் எழுப்பினாலும், எத்தனை ஆக்ரோஷத்தோடு பரிகசித்து நின்றாலும், எத்தனை ஆக்ரோஷமாய் சவால் விட்டு கொண்டிருந்தாலும், ஆராதிக்க 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 எவ்வளோ பெரிய கோட்டையாய் சத்துரு எழுப்பி வைத்திருந்தாலும் எல்லா கோட்டைகளும் தகர்ந்து கொண்டும், எல்லா கோட்டைகளும் தகர்ந்து போகும்.
எரிகோ போன்ற சூழ்நிலையும் மாறிடும் துதிக்கும் போதே. எரிகோ போன்ற சூழ்நிலையும் மாறிடும் துதிக்கும் போதே. துதிக்கின்றோம் துதி பாடல் பாடி தூயாதி தூயவரை. துதிக்கின்றோம் துதி பாடல் பாடி தூயாதி தூயவரை. எரிகோ போன்ற சூழ்நிலையா இருந்தாலும் மாறும், செங்கடல் போன்ற சூழ்நிலையா இருந்தாலும் மாறும், யோர்தானை போல கரை உருண்டு ஓடுகிற சூழ்நிலையா மாறும். எப்ப தெரியுமா? ஆராதனைக்கு அவ்வளோ பவர், தம்பி தங்கச்சி ஆராதனைக்கு அவ்வளோ பவர், துதிக்கு அவ்வளோ பவர். நீ சத்தத்தை உயர்த்தி தேவ சமூகத்துல கூப்பிடுகிற சத்தம். ஏசாயா 6ஆம் அதிகாரம் நினைக்கிறேன், எனக்கு ஒரு வசனம் ரொம்ப பிடிக்கும். கூப்பிடுற சத்தத்தால் ஆலயம் நிறைஞ்சிச்சு. கூப்பிடுற சத்தம் ரொம்ப மெயின். இப்போ பிரசங்கத்துல நான் மட்டும் கத்திட்டு இருக்கிறேன், இப்போ நீங்க கத்த முடியாது. ஆனா ஆராதிக்கிற நேரத்தில் நம்ம எல்லாரும் கத்தலாம். வேதம் சொல்லுகிறது, கூப்பிடுற சத்தத்தால் ஆலயம் நிரம்பினதால தேவாலயம் அவருடைய வஸ்திரத்தின் தொங்கலால் நிறைந்தது. உன் சத்தம் ரொம்ப முக்கியம். நீ சத்தமிட்டு கத்தரை ஆராதிக்கணும். அதான் வேதம் சொல்லு, சீயோன் குமாரத்தியே நீ சத்தமிட்டு கம்பீரி என்று சொல்லி சொல்லப்படுகிறது. அப்போ இந்த சாமுவேல் ஆண்டு சொல்ல, நீ காலை கையில கொண்டு போ, அவன் உன்னை தொடக்கூட முடியாது. அப்போ ஆராதனை வாயில இருந்துச்சுன்னா, பாட்டு வாயில இருந்துச்சுன்னா, பலவீனம் நம்மளை தொடாது, சத்துரு கிரியைகள் நம்மளை தொடாது, அந்தகாரங்கள் தொடாது, மரண கட்டுகள் தொடாது, மரண கண்ணிகள் தொடாது. ஆராதனை என்கிற கயிற்றினால நம்ம கட்டப்படணும். அதை விட்டுறக்கூடாது. அது ஒரு கயிறு போல பிடிச்சுக்கிட்டே போகணும். அது துதி என்பது, ஆராதனை என்பது, பாடல் என்பது ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் பாடி 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 தேவனை ஆராதிக்க 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 உங்க வாழ்க்கையில் இருக்கிற தடையெல்லாம் உடையும். ஒரு போதகர் இப்படியாய் சொன்னார். ஒரு இடத்துல போய் பிரசங்கம் பண்ண போயிட்டு இருந்தாராம். போயிட்டு இருக்கும்போது ஒரு அல்லேலியா அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் ஒருத்தர் இப்படி பொத்திட்டு அல்லேலியா அப்படின்னு சொல்லுவாராம். என்னடா சத்தமாக சொல்கிறாரு, ஆனால் இங்கே பொத்தி பொத்தி சொல்கிறாரு. அப்போ கூட்டம் முடிஞ்ச உடனே மெனக்கட்டி இருந்து அந்த அவற்றை கேட்டாரா, ஐயா அல்லேலியா சொல்லும்போது நீங்கள் சத்தமாக சொல்கிறீங்க, ஆனால் இங்கே பொத்தி பொத்தி சொல்கிறீங்களே என்னையான்னு கேட்டபோது அவர் சொன்னாராம், எனக்கு உள்ள ஒரு டியூப் போட்டிருக்காங்க ஐயா, என் சரத்தில் இருக்கிற பலவீனத்தின் தான் உள்ள ஒரு டியூப் கிடக்கு, வாய்க்குள்ளோடி அந்த டியூப் போட்டிருப்பாங்க போல தெரியுது, எப்படி போட்டுறாங்களோ நமக்கு தெரியல, அதனால நான் சத்தமாக சொன்னேன்னா அல்லேலியா சொன்னா கேட்காது, இதை பொத்திட்டு சொன்னாதான் கேட்கும். நமக்கு சில சத்தமாக அல்லேலியா போட முடியல. அவர் சொன்னார், அப்படி உனக்கு உள்ள டியூப் இல்லை, அதனால உன்னால சத்தமா சொல்ல முடியல. உள்ள டியூப் இருக்கிறவனால சத்தமா ஒரு அல்லேலியா சொல்ல முடியுமானால், நீங்களும் நானும் எவ்வளவு சத்தத்தை உயர்த்தி தேவ சமூகத்தில் கம்பீர சத்தமாய் தேவனை ஆராதிக்க வேண்டும். ஆராதனையில் அநேக விடுதலைகள் உண்டு, ஆராதனையில் அநேக கட்டுகளை உடையும். ஏன் அப்போஸ்தலர் நடபடிகளை வாசிக்கிறோம், சிறைச்சாலையின் கதவுகள் துதியினால உடைந்திருக்குமானால் இந்த ஆராதனை எவ்வளவு பவர்ஃபுல்லானது தேவனுடைய பிள்ளைகளே. சில பாடல்களுக்கு ஆதாரமாய் சில வசனங்களை மாத்திரம் சொல்லி நான் முடிக்கிறேன். 1 சாமுவேல் 17:7 தாவீது கோலியாத்தை கொண்டுட்டு திரும்பி வர்றாரு. திரும்பி வரும்போது அங்கே இருக்கிற சகோதரிகள்லாம் சேர்ந்து பாடுறாங்க. அங்கேயும் ஸ்திரீகள்லாம் பாடினாங்களாம். அவங்க சொல்கிறாங்க, சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000 என்று முறையாய் பாடினார்களாம். அப்போ தாவீது என்ன நினச்சிருக்கணும், நான் பாடணும்னு நினச்சேன், அவங்களே பாடிட்டாங்க அப்படின்னு நான் என் வாயை பொத்திட்டு இருக்கணும்னு நினச்சாரா? இல்லை இல்லை. அவர் சொல்கிறார், சங்கீதம் 32:7 நினைக்கிறேன், ரட்சணிய பாடல்கள் என்னை சூழ்ந்து கொள்ளும்படி செய்வீராண்டவரே, நான் எப்பவுமே உங்களை பாடுவேன். சங்கீதம் 3 அப்சலோம் துரத்தும் போது பாடின சங்கீதம். சங்கீதம் 18 எல்லா சத்துருக்களின் கைக்கு நீங்களாக்கின போது பாடின சங்கீதம். சங்கீதம் 34 அபிமெலேக்கு முன்பாய் வேஷம் மாறின போது பாடின சங்கீதம். சங்கீதம் 54 சீப்புரூரார் வந்து இங்க வந்துட்டான் தாவீதுன்னு அறிவிக்கப்பட்ட போது பாடின சங்கீதம். சங்கீதம் 59 சவுல் துரத்தும் போது பாடின சங்கீதம். சங்கீதம் 63 யூதாவின் வனாந்திரத்திற்கு பாடின சங்கீதம். ஒரு மனுஷனால இவ்வளவு துன்பத்திலும் இக்கட்டிலும் மரண போராட்டத்திலும் கண்ணிலும் இத்தனை பாடல்களை ஏற்றி பாட முடியுமானால், தேவ ஜபையே, தேவ ஜனமே, உன் பாடலின் சத்தத்தை கேட்க ராஜா விருப்பமாயிருக்கிறார். உன்னத பாட்டின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், குருவிகள் பாடும் காலம் வந்தது. குருவிகள் பாடுகிற காலம் என்றால் அது அந்நிய பாஷையின் பாட்டு, அது ஆவியில பாடுற பாட்டு, அது மகிழ்ந்து மகிழ்ந்து ராஜாவை புகழ்ந்து பாடுற பாட்டு. உன் பாடலின் சத்தம் இனி தமிழில் அல்ல, அந்நிய பாஷையில் நீ பாடு. நீ பெற்றுக்கொண்ட சின்ன வார்த்தையா இருந்திருக்கலாம், அதை சொல்லி சொல்லி தேவ சமூகத்தில் பாடணும். அப்படி பாடும்போது உன்னத பாட்டு 2:14 உன் சத்தத்தை நான் கேட்கட்டும் என்று சொன்ன ராஜா நம்முடைய சத்தத்தை கேட்டு நம்மை விடுவிக்கிறவர். அதான் தாவீது சொல்றான், இந்த ஏழை கூப்பிட்டான், அதை அவன் இடுக்கண்கள்
ஜனங்களுக்கெல்லாம் அவனை நீங்களாக்கி ரட்சித்தீரே என்று எழுதி வைக்கிறான். கூப்பிட கூப்பிட கூப்பிட, சத்தமிட சத்தமிட, சத்தத்தை உயர்த்த உயர்த்த, பாட பாட, கர்த்தரை துதிக்க துதிக்க விடுதலைகள் நடந்து கொண்டே இருக்கும். விடுதலைகள் நடந்து கொண்டே இருக்கும். சங்கீதம் 104:33 தாவீது எழுதுறாரு, நான் உயிரோடு இருக்க மட்டும் நான் கர்த்தரை பாடுவேன் ஆண்டவரே. என்ன ஒரு தாகம், என்ன ஒரு வைராக்கியம். நான் உயிர் இருக்கிறதே அதுக்கு தாண்டவரே, நான் உயிரோடு இருக்கிறதே பாடுறதுக்கு தான்ப்பா. உயிரோடு இருக்கிற வரைக்கும் நான் பாடுவேன். உயிர் இருந்தா பாடித்தாகணும், உயிர் ஜீவன் இருக்கா பாடித்தாகணும். மூச்சு விடுறீங்களா நீங்க பாடித்தாகணும். ஒரு பாஸ்டர் சொல்வாரு, ஒரு பாட்டு அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த பாட்டு மலையாள பாட்டு. அப்போ அவர் சொல்வாரு, இந்த பாட்டை மட்டும் என் அடக்காரன்ல பாடிடாதீங்க, அடக்காரன்ல பாடிட்டீங்கன்னா நான் அப்படியே எஞ்சி வந்துருவேன் அப்படிம்பாரு. அப்ப அந்த பாட்டை எவ்வளவு லவ் பண்ணியிருக்கிறாரு, அந்த பாட்டை எவ்வளவு நேசிச்சிருக்கிறாரு. அதனால நல்லா பாடுங்க. இந்த 6வது மாதம் உங்க வீட்டுல பாடலின் சத்தம் கேட்கணும். சகோதரிகளை நீங்க கிச்சன்ல இருந்து பாடணும், நீங்க ஹால்ல இருந்தாலும் பாடணும், பெட்ரூம்ல இருந்தாலும் பாடணும். எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்பெல்லாம் சண்டை போடுறதை நிறுத்துங்க. தேவனுக்கு பிரியமில்லாத பேச்சை கொஞ்சம் குறைங்க. பாடுங்க பாடுங்க, பாடிக்கிட்டே இருங்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, உனக்கு தெரிஞ்சதை பாடுங்க, பாடிக்கிட்டே இருங்க. வீட்டுல இந்த 6வது மாதம் முழுதும் எல்லாரும் கேட்கணும், என்ன எப்ப பார்த்தாலும் பாடிக்கிட்டே இருக்கிறேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய காயங்களை மறக்கணும்னா, நம்முடைய கண்ணீர்களை மறக்கணும்னா, நம்முடைய வேதனைகளை மறக்கணும்னா பாடித்தாகணும். அடுத்த வாரம் வரும்போது ஒரு பாட்டுல ஒரு வரியை கூட மிஸ் பண்ணக்கூடாது. எல்லாரும் சீக்கிரமா வரணும். தேவ சமூகத்துல வந்து வந்து நின்று பாடணும். இந்த ஒரு வாரம் முழுவதும் ஜெபிக்க போறோம். அந்நிய பாஷை நிறைந்து ஜெபிக்க போறோம். ஆவியில களி கூர்ந்து பாடணும், உண்மையா பாடணும், உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பாடணும். இப்போ ஏசாயா 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல மனவாட்டி பாடுகிறார். எப்படி பாடுறா? எனக்கு நேசருக்கேற்ற ஒரு பாட்டு உண்டு, நேசருக்கேற்ற பாட்டை நான் பாடுவேன். அவ உள்ளத்தின் ஆழத்து, அவ மனவாட்டி, அவ நேசரை பத்தி நான் பாடுவேன். நேசருக்கு ஏற்ற மாதிரி டூயட் சாங், இது இங்கிலீஷ்ல சொன்னா அதான் அர்த்தம். இப்போ அவ நேசரை நினைக்க நினைக்க அந்த அன்பு இந்த மனவாட்டி மேல ஊற்றப்பட்ட பட இவ பாடிக்கிட்டே இருக்கிறா, பாடிக்கிட்டே இருக்கிறா. யாரை பாடுறா? உலகத்தை பாடல, ஆண்டவரை நினைச்சு பாருங்க. ஏன் தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு பாட்டு எப்போ வரும்னு நினைக்கிறீங்க? பாட்டு நிறைய பாடல்கள் நம்ம பாடுறோம், கற்று வச்சிருக்கிறோம். எல்லா பாடல் பிறந்த கதையை நீங்கள் கேட்டு பார்த்தீங்கன்னா, நாங்கள் 2 வீடு கட்டினோம் அப்போ கர்த்தர் எனக்கு பாட்டு தந்தாருன்னு யாராவது எழுதியிருக்கிறாங்களா? இல்லை. நாங்கள் 2 கார் வாங்கினோம் அப்போ பாட்டு இல்லை. உடைவுகளில், கண்ணீர்களில், பலவீனத்தில், உபத்திரவத்தின் குகையில் போகும்போது ஆண்டவர் நிறைய பேருக்கு பரிசுத்தவான்களுக்கு பாடல்களை தந்துட்டே இருக்கிறாரு. அப்போ சில நேரங்களில் நம்மளை உடைக்கப்படும் போது, சில கண்ணீரில் பாதைகளில், சில காயங்களில் போகும்போது நம்ம பாடுறோம் பார்த்தீங்களா, அதை பாட்டு அதை கேட்டு ரொம்ப ஆண்டவர் மகிழ்ந்துறார். ஆண்டவர் நம்ம பாட்டை கேட்கறதுக்கு ரொம்ப ஆசையா இருக்கிறார். நம்ம பாடுறது ரொம்ப அழகா ஸ்கேலில் நம்ம காடெல்லாம் பிடிச்சி அப்படி பாடி தெரியணும்னு அவசியம் இல்லை. நம்ம பாடுற பாட்டு ராஜாவுக்கு ரொம்ப பிரியம். இன்னையிலேருந்து சில உன்னத பாடல்களை கற்றுக்கொண்டு நேசருக்கேற்ற பாட்டை பாடுவேன். மனவாட்டியாலே ஏசாயா 5:1 பாட முடியுமானால், மனவாட்டியாக சபை நீ பாடித்தாகணும். கண்டிப்பாக பாடணுமா? ஆமாம், கண்டிப்பாக பாடித்தாகணும். நீ வேணா டெஸ்ட் பண்ணுங்க. பாட 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 இந்த 6வது மாதம் முடியும் போது நான் பாட்டே என்னை விடுவிச்சுது, என் வாயிலிருந்து நீங்காது இந்த பாட்டே என்னை விடுவிச்சுது. பரலோகத்திலும் மோசேயின் பாட்டை பாடினார் என்று எழுதப்பட்டது. அங்கேயும் போய் பாட போறோம். பரலோகத்தில் நமக்கு ஒரே ஒரு டியூட்டி தான், ஒரே வேலை தான். வீடை பெருக்கிறது இல்லை, வாஷிங் மிஷின்ல துணி துவைக்கிறது இல்லை, சமையல் பண்றதுல கேட்டாலே எப்படா போவோன்னு இருக்கு நிறைய பேருக்கு. ஆனா அங்க போய் ஒரே ஒரு வேலை, அவரை ஆராதிச்சுட்டே இருக்க போறோம். அப்ப அவர் சமூகத்தில் அகமகிழ்ந்து கொண்டே இருக்க போறோம். அங்கேயும் போய் கர்த்தரை துதிக்க போறோம். அதனாலதான் கர்த்தர் இங்கேயே நம்மளை ட்ரெயின் பண்ணார். ஹல்லேலூயா. இப்போ ஏசாயா 38:20 வாசிச்சு பார்த்தோம்னா, அங்க எசேக்கியா ராஜா சொல்றார். இந்த எசேக்கியா ராஜாக்கு என்ன பிரச்சனை? அவருக்கு ஒரு வியாதி. அதை ராஜாக்கள் புஸ்தகத்திலையும் வாசிக்கிறோம். இப்போ ஆண்டவர் சொல்றாரு, சுகம் தர்ற தேவன் தான், விடுவிக்கிற தேவன் தான். அவர் சொல்றாரு, எப்பா கொஞ்சம் கவனமா இரு, உன் வீட்டு காரியத்தில் ஒழுங்குபடுத்து, கொஞ்சம் சீக்கிரமா உன் நாட்கள் வந்துட்டு நீ செத்து போயிருவேங்கிறார். உடனே எசேக்கியா ராஜா ஆண்டவர்கிட்ட போய் அழுறாரு, கர்த்தாவே நான் உண்மையா இருந்தல்ல, நான் உத்தமமா இருந்தல்ல ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கெஞ்சி கேட்டதுனால ஆண்டவர் எக்ஸ்ட்ரா 15 இயர்ஸ் கொடுத்துட்டாரு. 15 இயர்ஸ் என்ன செஞ்சுட்டார்? கூட்டி கொடுத்துட்டாரு. இதை மறக்க முடியல எசேக்கியா ராஜாவுக்கு. அவர் சொல்ற வார்த்தை தான் ஏசாயா 38:20, ஜீவனாலெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் பாடுவோம் என்று எழுதி வைத்தா. ஏன் பாடுனா? அவர் என்னை ரட்சிக்க வந்தாரே, அவர் என்னை ரட்சிக்க வந்தா. அப்படி போட்ட கர்த்தர் என்னை ரட்சிக்க வந்தார், ஆலயத்தில் அவரை பாடுவோம். ஏன்னா அவர் ரட்சிச்சாரு. துன்பத்தில், துயரத்தில், வியாதியில், பலவீனத்தில், கட்டுகளில், உபத்திரவங்களில், காயங்களில், நிந்தைகளில், அவமானங்கள் எல்லாம் நம்மளை
நம்மளை ரட்சித்தாரே, அவரை பாடாம எப்படி இருக்க முடியாம எழுதியே வச்சுட்டான். நாங்க பாடுவோம், எப்போ வரைக்கும் பாடுவோம்? ஜீவனாலெல்லாம் பாடுவோம், உயிர் இருக்கிற வரைக்கும் பாடுவோம் என்று அவன் எழுதி வைத்தான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உன் மனசுல சில பாட்டை எழுதி வைமா, உன் மனசுல சில பாட்டை எழுதி வைங்கய்யா. நீங்க செல்போனை பார்த்து பாடி பாடி இருக்க கூடாது. பாட்டுத்தால பார்த்து பாடி இல்ல, சில பாடல்கள் இருதயத்துல இருந்து வரணும். அது எங்க நின்னாலும் வரணும். அப்பாவை பாடி பாடி ஆண்டவரே பாடா சொன்ன பாடல்கள் ஆண்டவர் ரொம்ப விருப்பமா இருக்கிறாருன்னு பாட 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 சில சூழ்நிலைகள் ஏன் உங்க சரீரத்தில் இருக்கிற சில மாற்றங்கள். ஒரு பாஸ்டர் இப்படி சொல்றாரு, கையை ஏன் தட்ட சொல்றான்? பலத்த கையை கர ஓசையோடு வேதமே சொல்லுது. அப்போ இந்த கையை தட்ட 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 ஹார்ட்ல இருக்கிற பிளாக்லாம் குணமாகுதான். டாக்டர்ஸ் கண்டுபிடிச்சு இதை சொல்லியிருக்கிறாங்களாம். அப்போ இவ்வளவு விடுதலையே இந்த பாட்டில் இருக்குது, கைதட்டுறதுல இருக்குது. இப்போ மத்தேயு 26:30 வாசிக்கிறோம். அவர் ஸ்தோத்திர பாட்டை பாடின பின்பு அவர் ஒலிவ மலைக்கு புறப்பட்டு போனான்னு சொல்லப்பட்டிருக்குது. அவர் ஸ்தோத்திர பாட்டை பாடின பின்பு யார்? அவர் இயேசு ஸ்தோத்திர பாட்டை பாடிட்டு ஒலிவ மலைக்கு போறாரா? அப்பாவுக்கே பாட்டு அவ்வளோ முக்கியம்னா உங்களுக்கு எனக்கு எவ்வளோ முக்கியம்? தேவனுடைய பிள்ளைகளே, என்னாகமத்தின் புஸ்தகம் 21:17 வாசிக்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு பாட்டு பாடுறாங்க. அவங்க சாதாரணமாக பாட மாட்டாங்க, பெரிய அற்புதம் நடந்தால் மட்டும்தான் அவங்க பாடுவாங்க. அவங்களே பாடிட்டாங்க. என்ன பாட்டு? ஊற்று தண்ணீரே பொங்கி வா, அதை குறித்து பாடுவோம் வாருங்கள் கூப்பிட்டு பாடுறாங்க. ஏன் பாடுறாங்கன்னா, அவங்களுக்கு தண்ணீரால தான் அவங்களுக்கு கண்ணீரே. தண்ணீர்லன்னா அவங்க கண்ணீர் வடிப்பாங்க, தண்ணீர் இல்லைன்னா அழுவாங்க, தண்ணீர் இல்லைன்னா சண்டை போடுவாங்க. அப்படிலாம் அழுது தண்ணீரை பார்த்து ஜனங்கள் இப்போ பொங்கி வருகிற ஊற்றை பார்த்தோன்னே பாட்டு தானாக வாயிலிருந்து வருது, பாட்டு அழகா வாயிலிருந்து வருது. அவர் சொல்றாங்க, ஊற்று தண்ணீரே பொங்கிவான்னு அதை குறித்து பாடுவோம் வாங்கன்னு கூப்பிட்டு எல்லாம் செய்யறாங்களா, பாடுறாங்களா. எந்த தண்ணிக்காக அழுதாங்களோ, எந்த தண்ணிக்காக கண்ணீர் வடிச்சாங்களோ, அதே தண்ணீர் அவளை பாட வைத்தது. இந்த 5 மாதம் எதற்கெல்லாம் நீங்க அழுதிங்களோ, எதற்காகலாம் கண்ணீர் வடிச்சிங்களோ, எதெல்லாம் உங்க இருதயத்தை உறுத்தி கொண்டிருந்ததோ, எதெல்லாம் உங்களுக்கு பாரமா இருந்ததோ, அதே காரியம் உங்களுக்கு பாடலாய் மாறும். அதே காரியம் உங்களுக்கு பாடலாய் மாறும். முந்தி எதை நினைச்சு கண்ணீர் வந்துச்சோ, இப்போ இனி வருகிற நாட்களில் இந்த மாதத்துல கண்ணீர் வடித்த அதே காரியம் களிப்புள்ள பாட்டாய் உங்கள் வாயிலிருந்து வரும். பாட்டுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள சொல்லிட்டு நான் முடிக்க போறேன். ஒரு போதகர் ஒரு வீட்டுக்கு ஜெபிக்கும்படியாய் கடந்து போயிருந்தார். அந்த தாயாருக்கு ஒரு மகன். அவருக்கு அந்த மகனுக்கு ஏதோ ஸ்கூல்ல படிக்கிறதுக்கு இடம் கிடைச்சி அவன் ஹாஸ்டல்ல இருந்து படித்து கொண்டிருக்கிறான். அப்போ போகும்போதெல்லாம் கேட்பாரு. அந்த தம்பி பேர் ஃபின்னி நல்லா இருக்கானா அப்படின்னு சொல்லி இந்த தாய்கிட்ட கேட்பார். அந்த தாய் சொல்லுவாங்களா, நல்லா இருக்காயா அப்படின்னு. சரி, நீங்கள் பார்க்கும்போது நீ கேட்டேன்னு சொல்லுங்க அப்படி. ஏன்னா அவன் ஹாஸ்டலில் இருக்கிறான், அதனால இந்த பாஸ்டர் அவன் பார்த்தா கேட்டேன்னு சொல்லுங்கன்ட்டு வீட்டுக்கு வந்துடுவாராம். ஒரு நாள் அவங்க வீட்டுக்கு ஜெபிக்க போயிருக்கும் போது இவர் கேட்குறாரு, ஃபின்னி நல்லா இருக்கானா? உள்ள இருந்து சத்தம் கேட்குது, ஹா 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 அப்படின்னு. உடனே அவ கேட்குற, இந்த சத்தம் யாருடைய சத்தம்? ஐயா, ஃபின்னி உள்ளதா இருக்கிறான். 2 வருஷமா இவன் பைத்தியக்காரனாகி ஒரு ரூம்ல அடைத்து வைத்திருக்கிறோம். அதனால தான் ஏன்னா உங்கள்கிட்ட சொல்லலை. எப்படி சொல்ல நான் உங்கள்கிட்ட சொல்லலை. அவன் ஹாஸ்டல் இல்லை, 2 வருஷமாய் பைத்தியக்காரனாகி அவன் ரூமில் அடைபட்டு கொண்டுக்கிறான். அப்போ கதவை திறந்து விடுங்க, இப்போ நான் அவனை பார்க்கணும்னு சொன்னாரான். அப்போ அந்த அம்மா சொன்னாங்களா, ஐயா இப்போ நீங்கள் அவனை பார்க்க வேண்டாம், அவனுடைய அலங்கோலமாக இருக்கிறான், அவன் ட்ரெஸ் இல்லாமல் 1 டாய்லெட் 2 டாய்லெட் எல்லாம் அந்த ரூமுக்குள்ளே போய் ரொம்ப அசுத்தமாக இருக்கிறான், அதனால் இப்போ நீங்கள் பார்க்க வேண்டாம், சாயங்காலம் வாங்க, அப்போ அந்த ரூமை சுத்தம் பண்ணி வச்சுட்டு உங்களுக்கு அவனை கூட்டிகிட்டு போகிறேன்னு. அவர் சொன்னார், இல்லை நான் இப்போமே ஃபின்னியை பார்த்தாகணும், இப்போமே நீங்கள் திறந்து விடுங்கன்னு. அப்போ அவர் போய் திறந்துட்டு அந்த ஃபின்னியை மார்போடு அணைச்சிட்டு ஒரு வார்த்தை சொன்னாராம், ஃபின்னி நான் உனக்கு ஒரே ஒரு வார்த்தை சொல்லிட்டு போகிறேன், உன் வியாதி சுகமாகணும்னா, உன்னுடைய மனநிலை உன்னுடைய சுயாதீனம் இல்லாத உன்னுடைய மனநிலை சுகமாகணும்னா நீ ஒரு காரியம் செய்யணும். அதிகாலை 3 மணிக்கு எழுந்திரிச்சு 1 மணி நேரம் பாடுவியா? ஒரு பாட்டை பாடுறாலும் பரவாயில்ல, ஆனால் நான் 1 மணி நேரம் நீ பாடணும்னு. அவன் சொன்னானா, ஐயா எனக்கு தூக்கமே வரலை, தூக்கம் வந்தால் தானே 3 மணிக்கு எழுமே, நான் தூங்கவே மாட்டேன், அப்போ எதுக்கு என்னால் 3 மணிக்கு பாட முடியாதுன்னு. ஆனால் நல்ல பைத்தியம் பிடிச்சிருந்தாலும் நல்ல மகனாக இருந்திருக்கிறான் பாருங்க. அதிகாலை எழுந்திரிச்சு 3 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் பாடிக்கிட்டே இருந்தானா. பாட 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 இந்த நரம்புகள் இருந்த கட்டுகள், அந்த சிந்தையில் இருந்த கட்டுகள், அந்த கால் நரம்புகளில் அப்படி அடைச்சு வச்சிருந்த அந்த கட்டுகள் எல்லாம் மாறிச்சு. கர்த்தர் அவனை சுகமாக்கினார். அவரை கொண்டு கர்த்தர் அநேக பைத்தியங்களை கர்த்தர் சுகமாக்கி இருக்கிறார். 1 மணி நேரம் பாட்டு ஒரு பைத்தியத்தை மாற்றி அவர் மூலமாய் அநேக பைத்தியங்களை சுகமாக்க வைத்திருக்குமானால், சிந்தையில போராடுகிற, அந்தகாரப்படுத்துகிற, வியாதியோடு போராடுகிற பொல்லாத சபிக்கப்பட்ட ஆவிகள் துதியின் சத்தத்தை கேட்கும்போது, உன் ஆராதனை சத்தத்தை கேட்கும்போது, பாடலின் சத்தத்தை கேட்கும்போது அது தானாய் விலகி ஓடும். பாடாம இருக்கிற தேவ பிள்ளையே, பாட்டை வேடிக்கை பார்த்து கொண்டு இருப்பதற்காக அல்ல, நீ பாடும்படி கர்த்தர் உன்னை அழைத்திருக்கிறார். உன் வாயிலிருந்து பிறக்கிற அந்த பாடலின் சத்தத்தை ரா
ராஜா கேட்கட்டும். பலவீனத்திலும் பாடு, துன்பத்திலும் பாடு, கண்ணீரிலும் பாடு, உபத்திரவத்திலும் பாடு, போராட்டத்திலும் பாடு. 1 மணி நேர ஜெபம் ஒரு பாடலுக்கு சமானம். 1 மணி நேர ஜெபம் ஒரு பாடலுக்கு சமானம். அப்படியே முழங்கால் படிலாம். ரீபலல சந்துரமனம ரிகபலரதா ரிகதனமரபோ. விடுதலையை விடுதலையை விரும்புகிறோம் ஐயா, தாருமையா தாருமையா, இப்பொழுதை தாருமையா. விடுதலையை விடுதலையை விரும்புகிறோம் ஐயா, தாருமையா தாருமையா, இப்பொழுதை தாருமையா. அல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி அல்லேலூயா அல்லேலூயா. விடுதலையை விடுதலையை விரும்புகிறோம் ஐயா. ஓ ரபவரகதா ரசம் அருமையா, இப்பொழுதை தாருமையா. விடுதலையை விடுதலையை விரும்புகிறோம் ஐயா, தாருமையா தாருமையா, இப்பொழுதை தாருமையா. பாட பாட விடுதலை உண்டாகிறது. விடுதலை எதிர்பார்த்தால ஆலயத்துக்கு வந்தீங்க. கர்த்தர் என்னை விடுவிக்க மாட்டாரா? கர்த்தர் என்னை சுகப்படுத்த மாட்டாரா? கர்த்தர் என் பலவீனத்தை மாற்ற மாட்டாரா? ஆஸ்பத்திரிக்கு என்னால நடக்க முடியல. எத்தனை நாட்கள் மருத்துவரை பார்ப்பேன் நினைத்து கலங்கி வந்த தேவ பிள்ளையே, இப்பொழுது இது விடுதலையின் நேரம், விடுதலையின் நேரம். ஓ ரக்கா பாபா. சில கட்டுகள் உடைகிறது, சில கட்டுகள் உடைகிறது. பலவானின் நுகம் முறிக்கப்படுகிறது, பலவானின் நுகம் முறிக்கப்படுகிறது. பலவான் தோற்று போனா நீ ஜெயித்து விட்டாய். ஆராதிக்கிற நீ ஜெயித்து விட்டாய். உனக்கு ஜெயம் உண்டு. நீ பாடுவாய். இது பாடுகிற நாட்கள். ரேகா பாபா ரீமா லாபா ரக்கா வானபோ சாந்தனமனம ரீகா வாலபோ ரகதுர மன சாந்தரபலப ரிபலபோ ரீகரதரபலபரபா. நன்றியால பாடு, உன் நேசரை பாடு, உன் நேசரை பாடு. உன் பாலின் சத்தத்தை ராஜா கேட்கட்டும். ஒரு பொறுத்தறையோடு வீட்டுக்கு போங்க. ஆண்டவரை நான் ஆராதிப்பேப்பா, நான் கர்த்தரை பாடுவேப்பா, நான் கர்த்தரை துதிப்பேப்பா. இவ்வளவு நாள் இந்த ரகசியத்தை அறியாம இருந்துச்சு. நான் இனிமேல் பாடுவேன். பாடி பாடி பலன் கொள்ளுவேன். பாடி பாடி ஜெயம் எடுப்பேன். பாடி பாடி உயருவேன். பாடி பாடி மேன்மை அடைவேன்.